ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மேக் இட் டேஸ்டி வித் மீ. இன்னைக்கு நம்ம முட்டைக்கோஸை வச்சு டீ போடுற நேரத்தில் சுவையான டீ டைம் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுவையான முட்டைக்கோஸ் பக்கோடா செய்கிறதுக்கு 150 கிராம் முட்டைக்கோஸை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 50 கிராம் பெரிய வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பொடியா நறுக்கின 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கூடவே 1 கப்பு கடலை மாவு. இது 250 ml கப்பு. இதில் 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். கூடவே 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 150 கிராம் முட்டைக்கோஸ் ஒரு பெரிய வெங்காயத்துக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டைக்கோசையும் வெங்காயத்தையும் தண்ணி இருக்கிறதுனால முதல்ல நம்ம ட்ரையாக எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்துக்கணும். எல்லாத்தையும் ட்ரையாக கலந்து விட்டுட்டோம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு முட்டைக்கோஸோடு விட்டுற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தண்ணி அதிகம் சேர்த்துட்டோன்னா ரொம்ப நேரம் கிறிஸ்பியாக இருக்காது, சீக்கிரமாக வதவதன்னு போயிடும். அதே டைம் நம்ம தண்ணி ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிட்டோன்னா மாவு முட்டைக்கோஸில் எல்லாம் ஒட்டாமல் தனித்தனியாக வந்துடும். நம்ம தண்ணி சேர்ந்து கலந்ததுக்கப்புறம் பக்கோடா மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் எண்ணெயில் போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இது 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெயை ரொம்ப காய வச்சிடக்கூடாது. எண்ணெய் சூடாக ஆரம்பித்ததும் ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு பக்கோடா மாவு எடுத்து பக்கோடாவாக உதுத்து விட்டுக்கணும். இதை நம்ம அழுத்தமாக போட்டக்கூடாது, மேலாப்பில் தான் போடணும். அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். போட்ட உடனே திருப்பக்கூடாது. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கணும். எல்லா பக்கமும் ஈவனாக கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துடணும். நம்ம முட்டைக்கோஸில் தான் இந்த பக்கோடா செஞ்சுருக்கோன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம டீ போடுற நேரத்தில் டக்குன்னு இந்த பக்கோடா ரெடி பண்ணிடலாம். மழை காலத்துக்கு ஏற்ற ரொம்பவே அருமையான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாம் எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், சுவையான முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அடிச்சிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.